வணக்கம் நண்பர்களே. சாப்டர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்லோகா நான் கற்றுக்கிட்டேன். ஐ ஹோப் நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்ட்டு நினைக்கிறேன். சரி, இப்போ சாப்டர் 1 செகண்ட் ஸ்லோகா போயிடலாமா? சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் யூடன் துரியோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீத். இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கலாமா? சஞ்சய உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது. உவாச்ச அப்படின்னா லாஸ்ட் ஸ்லோகாலேயே அர்த்தம் சொன்னேன், கூறினார். உவாச்ச மீன்ஸ் கூறினார். சஞ்சயன் என்ன கூறினார்னா, மன்னரே, பாண்டு புத்திரர்கள் பாண்டவர்கள் அணிவகுத்திருக்கிற படையை மேற்பார்வையிட்டுட்டு மன்னர் துரியோதனன் தன்னோட ஆச்சாரியார் துரோணாச்சாரியாரை பார்த்து பின்வருமாறு கூறினார். அப்படிங்கிறது தான் இதோட ஓவர்வியூ. திருதராஷ்டிரர் துரியோதனனோட ஃபாதர், ஃப்ரம் தி பர்த் ஹி இஸ் பிளைண்ட். அதே மாதிரி அவருக்கு இந்த ஆன்மீகத்திலையும் பெருசாக ஈடுபாடு இல்லை. தன்னோட பசங்களும் தர்மங்கிற விஷயத்தில் பிளைண்டாக இருக்காங்க. நல்லவங்களான பாண்டவர்களோட ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே அவங்க இருந்ததில்லை, இதுக்கப்புறமும் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது அவருக்கு உறுதியாக தெரியுது. இருந்தாலும் இந்த ஹோலி பிளேஸ் குருக்ஷேத்ரா எங்கே தன்னோட பசங்களோட மைண்ட் செட்டை மாற்றிருமோன்னு அவருக்கு ஒரு டவுட். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட சஞ்சயன் அவரை ஆறுதல் படுத்துகிறாரு. அப்படிலாம் கவலைப்படாதீங்க, இந்த புனித ஸ்தலத்தோட தாக்கம் உங்கள் பசங்க கிட்ட இல்லை, அவங்க இன்னும் போர் செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் பாண்டவர்கள் அணிவகுத்திருக்கிற அந்த படை வியூகம் அதெல்லாம் பார்த்துட்டு துரியோதனனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அதனால தான் அவரோட படை தளபதி அண்ட் அவரோட குருவான துரோணாச்சாரியாரை மீட் பண்ணி பேச வந்திருக்காரு. என்னதான் துரியோதனனை நம்ம மன்னன் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஒரு சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவனோட படை தளபதியான துரோணாச்சாரியாரை பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய எல்லா எலிஜிபிலிட்டியும் துரியோதனன்கிட்ட இருக்கு. துரியோதனன் என்னதான் ராஜதந்திரமாக நடந்துக்கிட்டாலும் பாண்டவர்களோட சேனையை பார்த்து அவனுக்கு வந்த பயத்தை அவனால் மறைக்கவே முடியலை. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் வென்ஸ்டே 3rd ஸ்லோகாவோட உங்களை மீட் பண்ணுறோம்.